அம்பிகை உடனாய காலத்தினாளருடைய திருவருளினாலே திருவிளையாடல் புராணம் என்பது பற்றி சொல்லியும் கேட்டும் வருகிறோம். நாம் இன்று சொல்லவும் கேட்கவும் இருக்கின்ற திருவிளையாடல் சங்க புலவர்களின் கலகம் தீர்த்த திருவிளையாடல். சங்க புலவர்களின் கலகம் தீர்த்த திருவிளையாடல். இப்ப சங்க புலவர்களை கலகம் பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னு தெரியுது. எப்படிப்பா? ஆமா. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமைக்குரிய மாநகரம் மதுரை. வேறு எந்த நகரத்துக்கும் இல்லாத தனிப்பெரும் சிறப்பு இந்த மதுரைக்கு. ஒன்று அல்ல, இரண்டு அல்ல, 3 சங்கங்கள். தலைச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று 3 சங்கங்கள் வைத்து தமிழ் வளர்த்த பெருமைக்கு உரியது. அதுல என்ன சொல்ல வருகிறார்கள் அப்படின்னு சொன்னா, இந்த மதுரை இப்ப வந்தது பின்னால. ஆமா, முதல் சங்கம் இருந்தது கபாரபுரம் அப்படிங்கிறாங்க. ஆமா, இன்னும் அந்த பக்கம் மறந்துருக்கு. முதல் சங்கம் எங்க இருந்து? ஆமா. அடுத்த 2வது சங்கம் இடைச்சங்கம் தென்மதுரை. ஆமா. 3வது சங்கம் தான் இப்ப இருக்கிற இந்த மாதிரி தெற்கு பக்கம் வடக்கம் வந்திருக்கு. அப்படியே தெற்கே இருந்து அப்படியே வந்து இந்த மதுரையில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த அந்த மதுரையை எழுந்தருளி அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறவள் அண்ணன் மீனாட்சி சொக்கநாதர். இந்த மீனாட்சி சொக்கநாதரிடத்திலே எல்லையில்லாத பக்தியும் பாசமும் பற்றும் கொண்டவர் பாண்டித்துறை தேவர். யாருப்பா? பாண்டித்துறை தேவர். மறந்துடாதீங்க. இந்த மாமதுரையில் எழுந்தருளி இருக்கிற மீனாட்சி சொக்கநாதரிடத்தில் எல்லையில்லாத பற்றும் பக்தியும் பாசம் உடையவர் பாண்டித்துறை தேவர். அவர் சகலகலா வல்லவர். ஆய கலைகள் 64 கற்று தேர்ந்தவர் என்று பாராட்ட பெற்றவர். முத்தமிழில் முறைபோகிய வித்தகர். நல்ல நாவன்மை படைத்தவர். சொல்லுவதிலே வல்லவர். கேட்டார் பிணிக்கும் தலை உடைய சொல்லு. யாரெல்லாம் அதை கேட்கிறார்களோ அவருடைய நெஞ்சத்தை எல்லாம் அப்படியே கவர்ந்து இழுத்துருமா அந்த சொல். ஆமா, கேட்டார் பிணிக்கும் தகை, கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். அவர் என்ன பேசுற போறாரு? இத போய் வேலை இல்லாம உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, பாப்போ எனக்கு வேலை நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கூட அவங்க 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 அங்கங்க என்னமா பேசினாரு, எப்படி பேசினாரு, என்னெல்லாம் சொன்னாரு, அதை கேட்க கொடுத்து வச்சிருக்கணுமே அப்படின்னு அங்கங்க பேசுறது. அடடா, நாம் அன்றைக்கு கேட்காம விட்டுட்டோமே. கேளாரும் அதை கேட்க வேண்டும் என்று விருப்பம் வந்துடும். கேட்டார் பிணிக்கும் தகையவாய், கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். என்ன சொல்றாருன்னு புரியாம. ஆமா, அதான் நமக்கு ஏற்கனவே நான் பல மொழி சொல்லியிருக்கேன். தத்துவ முத்துக்களை உதுத்துருவாங்க. தத்துவ முத்துக்களை உதுத்துருவாங்க. ஆமா, கேட்கிறவர்களுக்கு புரியாம இருப்பது தத்துவம். கேட்கிறவர்களுக்கும் சொல்றவர்களுக்கு புரியாம சொல்லுவது மகா தத்துவம் தான். அவங்களுக்கும் புரியப்படாது, இவங்களுக்கும் புரியப்படாது. ஏங்க அப்ப 2 மணி நேரம் பேசினாரு, என்னையா சொன்னாரு? அதாங்க எனக்கு புரியல, உங்களுக்கு யாருக்கும் புரியல. அப்படி இந்த மண்ணுல ஏராளமா வரிசையா வந்திருக்காங்கப்பா. தமிழ் தென்றல் திருவிக்கா, தமிழ் தென்றல் திருவிக்கா, அற்புதமான பேச்சு, கேட்க கேட்க இனிக்கக்கூடிய பேச்சு சொந்தக்காரர் அவர். பின்னால ராப்பி சேது பிள்ளை, செந்தமிழுக்கு சேது அப்படின்னு பேரு.
செந்தமிழுக்கு வேறு. அந்த தமிழ் கேட்க கேட்க இனிக்கும். தமிழ் இன்பம்னு அற்புதமான ஒரு புத்தகம் போட்டிருக்காரு. தமிழ் இன்பம்னு ஒரு அருமையான புத்தகம் போட்டிருக்காரு. அந்த மாதிரி பின்னால வர 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 சிலம்பு செல்வர் மாப்போசி விஞ்ஞானம் சிலம்பு செல்வர், முத்தமிழ் காவலர் டி.ஆர்.பி. விஸ்வநாதம். எப்படி பேசுறவங்க. ஆமா, அதாவது எல்லாம் 3வது 5வது படிச்சவங்க. ஆமா, அவர் கே.ஆர்.பி. விஸ்வநாதம் படிக்கவே பள்ளிக்கூடத்துக்கு வரல, படிப்பு வரல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொண்டு போய் அவங்க பெரிய கப்பல் வியாபாரம், வெளிநாட்டு கப்பல். அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு வெள்ளம் விற்கிற கடை, வெள்ளம் மண்டின்னு அந்த இருக்க அந்த திருச்சியில அந்த தெருவுக்கு பேரு, அதுல ஒரு கடையில கொண்டு போய் வேலைக்கு வச்சுட்டாரு. இவர்கிட்ட ஏராளமான வேலை பார்க்குறாங்க. இவருக்கு நல்ல பழக்க வழக்கம் வரணும் அப்படி சொல்லி இன்னொருத்தர் அங்க போனா, அப்பெல்லாம் வீச கணக்கு தானே நெருக்கிறது, இப்பதானே கிலோ கணக்கு, 4 வீசு 1/2 வீசு 1 வீசு அப்படின்னு. எப்ப 1 வீசு வெள்ளம் 1.5 ரூபா, 4 வீசு வெள்ளம் என்ன விலைன்னு கேட்டா தெரியாதா அவருக்கு, கணக்கு போட தெரியாது. அப்ப அந்த கடைக்காரர் என்ன பண்ணாராம், கடைக்கு முன்னாடி மணல் கொண்டு வர சொல்லி மணலை பரப்பி மணல்ல கையை பிடிச்சு எழுதி எழுதி அவருக்கு இந்த இதெல்லாம் வர வச்சாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சில பேர் அப்படி கற்று பின்னால பாருங்க எப்படி பெரிய வித்தகரா வந்துட்டாங்க. கிருபானந்த வாரியார் சாமி எந்த பள்ளிக்கூடத்தையும் போய் படிக்கல, அவங்க அப்பாட்ட படிச்சுக்கிட்டதுதான். அவங்க அப்பா மல்லையா பாகவதர்னு பேரு, அவருக்கு என்ன பேரு, மல்லையா பாகவதர். இப்ப பாகவதர்னா அப்பவே ஒரு இசை சொற்பொழி எல்லாம் பண்ணியிருக்கிறாரு, அவர்கிட்ட படிச்சுக்கிட்டதுதான் இல்லையா. இந்த மாப்போசின்னு சொன்ன பாருங்க, அச்சு கோக்குற அச்சகத்துல போய் வேலை பார்த்தாரு. எங்க எவ்வளவு பார்த்தாரு, அச்சகத்துல. அதிகமா படிக்கல. இப்ப என்ன ஆச்சு, இப்ப மாதிரி எல்லாம் கம்ப்யூட்டர்ல வர லெட்டர், அப்பதான் லெட்டர் தனித்தனியா இருக்கும், ABCDE போட்டு அப்புறம் 1 2 3. நானும் மீனாந்தி எச்சகத்துல எடுத்து போட்டு பார்த்திருக்கேன், ஒரு பழைய பார்த்திருக்கேன். உங்களுக்கு எதுக்கு எந்த வேலை தென்னாகிறது முதலியாரு எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, அப்ப இருந்த இப்ப ரொம்ப சுலபமா எல்லாம் கணினியில கம்ப்யூட்டர்ல வந்தாச்சு. அப்படி அதுல பாருங்க, அச்சகத்துல சிலப்பதிகாரத்தை அச்சு போட வந்தாங்க, சிலப்பதிகாரத்தை அச்சு போடுறாங்க. இப்ப சிலப்பதிகாரத்தை அச்சு போடுற போது இந்த எழுத்தை எடுத்து இவரெல்லாம் போடுறாரு. அவர் பார்த்துட்டு மனப்பாடம் பண்ணிட்டாராம்ப்பா. எழுத்தை எடுத்து 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 போட்டு 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 பழகி மனப்பாடம் பண்ணி சிலம்ப ரொம்ப பெரிய புலமை உடையவராகி சிலம்பு செல்வர் மாப்போசி. எப்படிப்பா அவருக்கு என்ன பேரு, சிலம்பு செல்வர் மாப்போசின்னு பேரு. அப்போ முயற்சியும் அதுக்குரிய பயிற்சியும் இருந்தால் யாரும் மேல முன்னேறி வந்து விடலாம் என்பதற்கு அவங்கெல்லாம் சான்று. இந்த நம்ம ஐயா பாண்டித்துரை தேவர் இருக்கிறாரு, அப்படி கேட்கிறவர்களும் மனம் கொள்ளுமாறு அவர்கள் கேட்க கேட்க இனிக்க 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 பேசக்கூடியவர். அடிக்கடி மதுரைக்கு வருவார், மீனாட்சி சொக்கநாதரை வழிபாடு செய்வார். அடிக்கடி மதுரைக்கு வர்றதுனால, மீனாட்சி சொக்கநாதரை வழிபடுவதனால, அதற்கு சில நிபந்தனைகள் எல்லாம் செய்வதனால மதுரையில ஒரு பங்களா அவர் வாங்கிட்டாரு. அப்போ வந்து தங்கி போய் வர்றது. இப்ப மதுரைக்கு அவர் வருகிறார் அப்படின்னு தெரிஞ்சா, அவர் வந்திருக்கிறார் என்று தெரிஞ்சா, சில அமைப்புல சேர்ந்தவங்க போய் அவருக்கு பணிவா வணங்கி, ஐயா வந்துட்டீங்க, எங்க அமைப்புல நீங்க ஒரு 1/2 மணி நேரம் பேசுங்க, ஒரு 1 மணி நேரம் பேசுங்க. வந்த இடத்துல எப்படிப்பா, வந்த இடத்துல பேச சொல்லலாம். என்னையா திடீர்னு பேச சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு என்னையா நாங்க கேட்க காத்திருக்கோம், எப்ப வேணாலும் நீங்க எந்த நேரமும் பேசக்கூடியவங்க தானே, பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்படியா, பேசணுமா, சரி சரி பேசுவோம். அப்படியானா இன்னைக்கு சாயந்தரம் பேச சொல்றீங்க அப்படித்தானே, சரி. அப்போ நண்பர்கள்லாம் கூப்பிட்டு இன்றைக்கு சாயந்தரம்
அந்த அமைப்புல பேச கூப்பிடுறாங்க, நம்ம பேசணும். அதுக்கு சில குறிப்புகள் இருக்கணும். அதுக்காக கம்பராமாயணம், திருக்குறள் எங்க இருந்தாலும் வாங்கி கொண்டு வாங்கினார். வீடுகள்ல புலவர்கள், பெரிய புறவலர்கள், செல்வந்தர் வீடுகள்ல எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, வச்சிருக்கணும், வச்சிருப்பாங்க. மதுரை அல்லவா அப்படின்னு சொன்னாராம். உடனே இவங்க ஐயா சொல்லிட்டாருப்பா, யார் வீட்டுல திருக்குறள் இருக்கு, யார் வீட்டுல கம்பராமாயணம் இருக்கு, தேடி 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 கேக்குறாங்க. எங்கேயுமே ராமாயணமும் கிடைக்கல, திருக்குறளும் கிடைக்கலையா. அத்தனை பேரும் தேடி வந்து வெறுங்கையோட ஐயா எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு அப்படியே தலையில கண்ணத்துல எழுதி உட்காந்துட்டாராம். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை. எப்படி? சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை. பெருமானே சங்க புலவனாக வந்து இருந்து தமிழ் ஆய்ந்த மதுரை. அப்படிப்பட்ட மதுரையில் கம்பராமாயணம், திருக்குறள் கிடைக்கலையா. தமிழுக்கு சிறப்பு கதியில். நல்லா ஞாபகம் வச்சுங்க, தமிழுக்கு சிறப்பு கதியில். கம்பராமாயணம், திருக்குறள். தமிழுக்கு சிறப்பு எது என்ன? கதியில். ஒருத்தருக்கு ஒன்றும் புரியல. தமிழுக்கு சிறப்பு கதியில். கம்பராமாயணம், திருக்குறள். எல்லாம் தமிழுக்கு கதியா இருக்கிற கம்பராமாயணம், திருக்குறளே கிடைக்கலையா. என்னையா சங்க வைத்து மதுரைக்கு வந்த சோதனை, சொக்கா சொக்கா பாருங்க, அவங்கள அது மாதிரி தரம்பி சொல்லுவா, மதுரைக்கு வந்த சோதனை. அது மாதிரி இப்ப என்ன ஆயிடுச்சு. உடனே அவரை பார்த்து முடிவு பண்ணார், இந்த மாமதுரையில் ஒரு தமிழ்ச்சங்கத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ஒரு சங்கத்தை. அவர் மாமன்னர், பல சிற்றரசர்கள் அவர் கீழே இருக்காங்க. அள்ளி அள்ளி கொடுப்பதில் வள்ளல், வாரி வழங்குவதில் வள்ளல். எத்தனையோ செய்யறாரு, எவ்வளவோ செய்ய முடியும் அவர். அதனால உடனே என்ன பண்ணாருன்னா, மதுரையில ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல எல்லா கட்டடங்களையும், பெரிய மாளிகைகளை எல்லாம் கட்டி 4வது தமிழ்ச்சங்கத்தை தொடங்கி வைத்தார். இப்ப நல்லா நினைவு வச்சுங்க, 4வது தமிழ்ச்சங்கத்தை தொடங்கினவர் யாரு? பாண்டித்துரை தேவர் ஐயா. அதுதான் இன்றைக்கு வரைக்கும் இருக்குப்பா. அந்த வீதிக்கு பேரு தமிழ்ச்சங்க வீதின்னு பேரு. மதுரையில தமிழ்ச்சங்க வீதி பார்த்திருக்கீங்க, போயிருக்கீங்க அந்த பக்கம். இப்போ நம்ம தெப்பக்குளம் போற வீதி இருக்குல்லப்பா, தெப்பக்குளம் போற வீதி, அதுக்கு அடுத்த வீதி தமிழ்ச்சங்கம். இப்பவும் அதுக்கு பேரு தமிழ்ச்சங்க வீதி, 4வது தமிழ்ச்சங்கம். அதுல சங்கம் வைத்து பின்னால தமிழ் ஆய்ந்து சான்றோர்கள்லாம் கூடி இருந்து ஆய்ந்திருக்காங்க. அதன் பிறகு அது தமிழ்ச்சங்க கல்லூரி ஆச்சு. தமிழ்ச்சங்க தமிழ் கல்லூரி, தமிழ்ச்சங்கத்துல தமிழ் கல்லூரி. அதுல படித்தவங்களுக்கு பண்டிதர், பால பண்டிதம், பண்டிதர் பால பண்டிதர். நாம முதல் 4 வருஷம் படிக்கணும். ஆமா, பண்டித வித்துவான், பண்டித வித்துவான் 4 வருஷம் படிக்கணும். தமிழ் வித்துவான், ஹிந்தி வித்துவான், சான்ஸ்கிரிட் பண்டித வித்துவான் 4 வருஷம் படிக்கணும். அப்படி ஒரு தமிழ் கல்லூரியை தொடங்கி வச்சு, அது அப்புறம் இன்றைக்கு அப்படியே படிப்படியா வந்து, அதெல்லாம்ப்பா பேராசிரியர் தொலைராஜு முதல்வராக இருந்தாரு, பேராசிரியர் சின்னப்பா முதல்வராக இருந்தாரு. நம்ம வந்து பேசினாங்க, ரேவதி சுப்புலட்சுமி அந்தம்மா அதுல முதல்வரா இருந்து பணியாற்றி ஓய்வு பெற்றாங்க. இப்ப அது தமிழ்ச்சங்க கல்லூரியா இருக்கு. தமிழ் கல்லூரி என்ற பேர்ல இருக்கு. இப்ப தனித்தமிழ் கல்லூரியே இல்லைன்னு ஆயிப்போச்சு. தமிழுக்கு உள்ள சிறப்பு ரொம்ப 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 குறைஞ்சு போச்சுப்பா. தமிழே படிக்காமல் ஒருவன் பட்டம் பெற்று வரக்கூடிய ஒரே நிலம் நம்முடைய நாடுதான், நம்ம மாநிலம் தான். தமிழே படிக்காம பாருங்க, சிபிஎஸ்இ ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் போயிடறாங்கல்ல, 1வதுல இருந்து போயிடுறார். ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி அப்படியே போய் மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்இ பள்ளின்னு ஆரம்பிச்சு தமிழே படிக்காம வேற எந்த மாநிலத்திலும் தாய்மொழி படிக்காம அவன் பட்டம் பெற்று வெளி வர முடியாது.
உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு சொன்னா நம்ம ஊர்லதே அது நடக்குது. என்ன பேசுவாங்க, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழ் தான் அப்படிலாம் போகட்டும், நம்ம அங்க போக வேண்டாம். அப்போ அந்த தமிழ்ச்சங்கம் வைத்து வளர்த்த அந்த மாமதுரையில் கடைச்சங்கம் 48 புலவர்கள். எத்தனை பேர்ப்பா? 48 பேர். நக்கீரரு, கபிலரு, பரணரு என்று சொல்லக்கூடிய தலை சிறந்த புலவர்கள் இருந்து அருளாட்சி செய்த, ஆய்வு செய்து பல அற்புதமான செய்திகளை இந்த தமிழ் ஊர் மண்ணுலகத்துக்கு சந்த சங்கம். மதுரைக்கு போனீங்கன்னா சொக்கநாதர் கோயில்ல பிரகாரத்தை சுற்றி வந்தீங்கன்னா இந்த மூலையில வடமேற்கு மூலையில ஒரு பகுதி இருக்கும், ஒரு தனி அறை மாதிரி இருக்கும். தமிழ்ச்சங்க புலவர்கள் 49 அப்படின்னு அது போட்டிருக்கும். உள்ள திருவுருவ சிலையெல்லாம் இருக்கும். பல நேரங்கள்ல விளக்கே இருக்காது, தெரியாது. ஏன்னா போறாங்க கருங்கச்சிலை தானே, அது மாதிரி. அப்போ அப்படிப்பட்ட சிறப்பு அந்த மதுரை தமிழ்ச்சங்கத்தில் புலவர்கள் நாம சொன்ன பாருங்க, கபிலர், பரணர், நக்கீரர் என்று சொல்லக்கூடிய அந்த புலவர்கள் தான் நான் என்று தங்களை தாங்களே பெருமைப்படுத்திக் கொண்டார்கள். அது ஒருவருடைய பெருமையை சிறப்பையும் மற்றவர்கள் சொல்லணும். ஒருவருடைய பெருமையும் சிறப்பையும் மற்றவர்கள், நான் யார் தெரியுமா அப்படின்னு நானே என்னை பற்றி சொல்லிட்டு இருக்கக்கூடாது, மற்றவங்க சொல்லணும். இந்த புலவர்கள் ஒருவர் சொன்னார், நான் தான் எல்லாவற்றிலும் வல்லவன். இன்னொரு சொன்னாரு, உனக்கு என்ன தெரியும், நான் அதி மேதாவி. இன்னொருவர், உங்க 2 பேருக்கும் ஒன்றும் தெரியாது, நான் எல்லாம் கற்றுத்தரணும். அது இப்படி சொல்லிட்டு ஒரு சொன்னாரு, அப்பா கற்றது கை மண்ணளவியா, கல்லாதது உலக அளவு அப்படின்னா. போ நீ படிக்கலையா, அதுக்காக எல்லாத்தையும் சொல்லி இவங்க பெருசா ஒருத்தருக்கு ஒருத்தர் தன் முனைப்போடு போராடி இருந்தாங்க. அப்ப ஒருவர் சொன்னாரு, எல்லாவற்றுக்கும் மேலானவன் அவன் பரம்பொருள், அவனே எல்லாம் கற்றவன், நாம் கற்றது மிக 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 குறைவு, இதுல நான் நீ என்று போட்டி இருக்கு அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து சொக்கநாதன்கிட்ட போனாங்க. எல்லாருமா சேர்ந்து சோமசுந்தர பெருமாய சொக்கன்கிட்ட போயிட்டு, பெருமானே, நாங்கள் எங்களை ஒருவருக்கு ஒருவர் நாங்களே பெரிதாக மதித்து எங்களுக்குள்ளேயே கலகம் செய்கிற அளவுக்கு நாங்கள் வந்து விட்டோம், எங்களுக்குள்ள கலகம் செய்கிற அளவுக்கு நாங்கள் வந்துட்டோம். அதனால எங்களில் யார் பெரியவர், எங்களில் யார் பெரியவன் என்று திருவாய் மலர்ந்து நீயே சொல்லிட்டீன்னா எங்களுக்குள்ள இந்த பிரச்சனைய தீர்ந்து போகும் அப்படின்னு போய் 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 பெருமானத்துல வேண்டுனாங்க. பெருமான் சொல்றாராம், எப்பா ஒண்ணும் பண்ண வேண்டாம், நீங்க என்ன பண்றீங்க, இந்த பக்கத்துல மதுரையில் ஒரு பகுதியில தனபதி என்னும் வணிகர் ஒருவர் இருக்கிறார். என்ன பேருப்பா? தனபதி என்னும் வணிகர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய மனைவி குணசாலினியா. எப்பா, குணசாலினி. ஆமா, குணத்திலேயே. ஆமா, பேரு வைக்கிறது அதாப்பா, பேரு வைக்கிறது இருக்கு, எத்தனையோ இருக்கு. ஆமா, சில பேருடைய பேர்கள் எல்லாம் இந்த செய்தித்தாள பத்திரிகையில வர்றதுதான், நமக்கு என்ன அது பார்த்தேன். இந்த பிறந்த நாள் போட்டு குழந்தைகள் பூரா படம் போட்டு தினமலர்ல அந்த குழந்தைகள் பேர் போடுவான். நம்ம நாலு நாள்ல கேட்டே இருக்க மாட்டோம், அப்படி ஒரு பேரா இருக்கும். என்னன்னு புரியாது.
அப்படியெல்லாம் பண்ணிருப்பாங்க. அவர் சொன்னாரு, கணபதி அவருடைய மனைவி குணசாலினி. ஆமா, இவர்கள் செய்த பெரும் தவற்றினாலே அவர்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. ஆனால் அந்த பிள்ளை வாய் பேசாத ஊமை. அந்த பிள்ளை வாய் பேசாத ஊமை. அப்படி அவன் நீங்க லேசா இடம் போட்டுறாதீங்க. முருகப்பெருமானே அந்த பிள்ளையாக வந்து பிறந்திருக்கிறான். முருகப்பெருமானே பிள்ளையாக வந்து பிறந்திருக்கான். சிலருக்கு அந்த சந்தேகம் வந்துருச்சு. பெம்மான் முருகன் பிறவான் இரவான்னு சொல்லியாச்சு. பெம்மான் முருகன் பிறவான் இரவான், அப்புறம் எப்படி முருகனுடைய அம்சமாக பிறந்தான்? அப்படி வச்சுக்கணும். முருகனுடைய அம்சமாக பிறந்தான். முருகனே வந்து பிறக்கல, அவனுடைய அம்சமாக வந்து பிறந்தான் என்று நம்ம வச்சுக்கணும். அப்ப ஊம பிள்ளை. நீங்கள் அத்தனை பேரும் அவனை ஓர் ஆசனத்தில் இருத்தி சூழ்ந்து அமர்ந்து கொண்டு உங்களுடைய திறமையிலே இயற்றிய அந்த பாடல்களை தான் சொல்லுங்க. அந்த பாடல்களெல்லாம் சொல்லுங்க. அந்த பிள்ளை உங்கள் பாடல்களிலே யாருடைய பாடல் சிறந்தது என்று சொல்லி விடுவாங்க. எல்லாருக்கும் ஒரே வியப்பு. அவனோ ஊம பிள்ளை, எப்படி சொல்லுவான்? திரும்பவும் கேட்டாங்க, பெருமானே வாய் பேசாத ஊமைன்னு சொல்றீங்க, அப்புறம் எங்களுடைய பாடல்கள்லாம் கேட்டு அவன் யாருடைய பாடல் சிறந்ததுன்னு சொல்லுவான்னு சொல்றீங்களே, எப்படி அப்படின்னு கேட்டான். ஓ, அப்படி ஒண்ணு இருக்கா? பாடல்களை அவரவர்கள் சொல்லுகிற போது தலையசிப்பான், கைவெட்டி பாராட்டுவான், கண்களிலே தாரதாரையாக நீர் செய்வான். நல்ல சிறந்த பாடல்களாக இருந்தான். சிறந்த பாடல்கள் இல்லாத இருந்தால் தலை ஆற்றினான் ஒரே குழுக்கு. கையை காட்டிடுவான், தலை ஆட்டிடுவான். தன்னுடைய செவியையே துலாக்கோள் காதுல கேட்கிறான்லப்பா, அதிலே நிறுத்துறானா. தராசு அதுதான். செவியையே துலாக்கோளாக கொண்டு அந்த பாடல்களுடைய பொருள் ஆழம், சொல் நயம், சிறந்த சொல் ஆட்சி, இவற்றையெல்லாம் கேட்கிற போது மெய் சிலிட்டு போவான் உடம்பு. கூர்மையா கவனிங்க. கண்களிலே நேரு தாவி. வேண்டாத பாடல், சரியில்லாத பாடல் தான் கைகளாலே தலையினாலே காட்டிடுவான். அப்போ சைகையினாலேயே அவன் காட்டிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு மறைஞ்சு போனார். ஆஹா, என்ன செய்யறது? இப்போ இவங்க எல்லாம் வந்தா வந்து ஊமையா இருக்கிற அந்த பிள்ளையார்கள் எப்படி போய் சொல்லுவது அப்படின்னு. அப்புறம் மெய்ப்பாட்டினாலே அத்தனையும் சொல்லுவான் தெரிஞ்சதுனால சங்கப்புலவர்கள் அத்தனை பேரும் வந்து போனாங்க. அந்த பிள்ளைக்கு பேரு பரஞ்சோதி முனிவர் சொல்லல, ஓம பிள்ளை. இறையனார் களவியல் உரையில சொல்றாரு, உருத்திர சன்மன். அவருக்கு என்ன பேருப்பா? உருத்திர சன்மன். உருத்திர சன்மன் என்ற பேரு இறையனார் அகப்பொருள் நூல்ல அந்த ஆசிரியர் சொல்றாராம், பையனுக்கு பேரு உருத்திர சன்மன் என்று சொல்றார். அப்போ இத்தனை நிலையிலையும் என்ன செய்வார், என்ன சொல்லுவார் அப்படின்னு. இப்போ அத்தனை பேரும் 48 புலவர்கள். எத்தனை பேரு? 48 புலவர்களும்
கூடியிருந்து சேர்ந்து போய் அந்த பையனை, ஒருத்தர் சன்மானாக இருக்கிற ஓம பிள்ளைய போய் பார்க்கிறாங்க. பெருமானே வியந்து புகழ்ந்து போற்று போது, சாதாரண பிள்ளையாது, ஏராளமான மலர் கொண்டு போய் சரி போற்றி பாராட்டி துதிக்கிறாங்களாம். கைகூட்டி அத்தனை பேரும் வணங்குறாங்களாம். அப்போ நாம இங்க தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, வயது மூப்பு இளமை என்பது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவினர். சொல்லுகிறவர் பெரியவரா சின்ன பிள்ளையா, படிச்சவரா படிக்காதவரா, வேண்டியவரா வேண்டாதவரா, ஆனா பெண்ணா பார்க்கப்படாது. சொல்லுவது என்ன? இடைக்காலத்துல நுண்ண அறிவுடையோர் நூலோடு பழகுறினும் பெண் அறிவு என்பது பெரும் பேரனைக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கப்பா. எத்தனை படிச்சிருந்தாலும் எத்தனை கற்று தேர்ந்திருந்தாலும் பெண் அறிவு என்பது பெரும் பேதமை, அறியாமை பெண் அப்படின்னு. அப்போ பெண் அடிமை சபை. அதனாலதான் பாரதி வந்தா பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான். பாரதி என்ன சொன்னான்? பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தால் தேனிடும். மண்ணுக்குள்ளே சில மூடர் எப்படி அதான்ப்பா, எனக்கு இத படிக்கிற போது எனக்கு இன்னொரு நினைப்பு வந்தது. இந்த பலவற்றையும் படிக்கிற போது வர்ற பெர்னாட்ஷா பேரறிஞர், எப்படிப்பா பெர்னாட்ஷா பேரறிஞர் பெர்னாட்ஷா ஒரு நாள் மனைவியோட உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிற போது பேச்சு வாக்குல ஒரு ஆண்கள் தான் அறிவாளிகள் அப்படின்னாராம். எப்படி? ஆண்கள் தான் அறிவாளிகள். அந்த கொஞ்சம் பேசாம இருந்தா என்ன பேச்சே காணா. அப்ப மானம் சம்மதத்துக்கு அறிவுரியா பொறுங்க. என்ன நீங்க சொன்னது 100க்கு 150 உண்மை. எப்படி? 100க்கு 150 உண்மை. எப்படி அப்படின்னா, நான் பேதமை உடையாவா முட்டாளா இருக்கிறதுனால உடனே கட்டி அழுகிறேன்னாவா? நீ அறிவுடையவனா இருக்குனால என்ன கட்டியிருக்க? நீ அறிவுடையவன் சரிதான், அதனால என்ன கட்டியிருக்க? நான் முட்டாள் தான். ஆஹா, வாயை கொடுத்து மம்பளம் மாட்டிக்கிட்ட. அப்ப பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி தேனும் அணைத்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூட நல்ல மாதர் அறிவை கெடுத்தார். கண்கள் இரண்டினில் ஒன்றை குத்தி காட்சி கெடுத்துடலாமோ? 2 கண்ணன், ஒன்னு ஆண் இன்னொரு பெண்ணன். ஒரு கண்ணு போனா பரவாயில்லையா சொல்றாங்கல்ல, எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, 8 விடுக்காத 2 கண்ணு போகும். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புகை தேனி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார். அதாவது பாரதியும் அற்புதமா, பாரதி வள்ளல் பெருமான் போன்றவர்கள் திருவிக்கா பெண்ணின் பெருமை என்றே ஒரு நூல் எழுதினா இருப்பான். பெண்ணின் பெருமை அற்புதமான ஒரு நூல். ஆமா, அத வேடிக்கையா அந்த அவரை சொன்னாரு, பொண்ணா பிறந்திருக்க வேண்டியாலே ஆம்பளையா பிறந்துட்டாரியான்னு சில பேர் கிண்டல் பண்ணாங்க. அவரு தமிழ் தென்றல் தெரிவிக்கா அவ்வளவு பெரிய ஞானம், அவ்வளவு பெரிய மேல. ஆமா, அவரிடத்தில் ஒரு மாதம்
அவர் சமைச்சு போடுற சாப்பாடை சாப்பிட்டவர் நம்முடைய ஐயா, பல வருஷம் உண்டு ஐயா. சென்னையில ஒரு மாதம் அங்க போய் இருந்த போது திருவிக்கா சொல்லுவாரு, திருவிக்கா ஐயால சாப்பிடுற புண்ணியம் கிடைச்சதா எனக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி ஒரு பெரியப்பா பெண்மையை போச்சு. ஆக இங்க என்னாச்சு? எதற்காக சொல்ல வந்து பாருங்க, இந்த நிலையில அத்தனை பேர்மா சேர்ந்து ஒருத்தர் சன்மானாக இருக்கிறார். அந்த ஓம பிள்ளைய கூட்டிட்டோம். மழை மாதிரி பெய்து பூமாலை போட்டு பெரிய ஆசனத்தில் இருத்தி வணங்கி வாழ்க்கிறார். அப்போ நாம பாங்க, புலமை என்பதும் அல்லது சிறப்பு என்பதும் அவரது செயலா இருக்கு. இரட்டை புலவர்கள் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இரட்டை புலவர்கள், ஆமா. ஒருவருக்கு முடவர், இன்னொருவருக்கு பார்வை இல்லாதவர். பார்வை இல்லாதவர் முடவரை தோல்ல தூக்கி சுமந்துட்டு ஊர் ஊரா போவாங்களாம். எப்படி பாருங்க. அப்போ பார்வை இல்லாதவருக்கு வழிகாட்டுறவர் யாரு? மேல முடவரா இருக்காருல்ல, அப்பா அந்த பக்கம் திரும்பு, இந்த பக்கம் திரும்பு, இந்த சின்ன வீதி வருது, எதிர வண்டி வருது, ஒதுக்க ஒதுக்க மேல உட்காந்துட்டு அவர் யாரும் முடவர். அதைப்படி இவர் போவாராம். அப்போ அந்த ரெட்டப்பல் அவர் 2 பேருமா ஒரு சமயம் மீனாட்சி கோயிலுக்கு வந்தாங்களாம். மீனாட்சி கோயில்ல வந்து தெப்பக்குளத்துல அவரு என்ன பண்றாரு பாருங்க. இவர் முடவர் தெப்பக்குளத்துல மேற்படியில உட்கார்ந்துட்டாரு. இந்த பார்வை இல்லாதவர் கீழே இறங்கி குளிச்சுட்டு ஆடையை அலசுறாரு, 2-3 ஆடை. அப்போ ஒரு ஆடை தண்ணி இழுத்துக்கிட்டு போகுது, ஒரு ஆடை அப்படி அலையில அந்த பக்கம் போகுது. இவர் பார்வை இல்லாதவர்லாம் அந்த ஆடை போறது அவருக்கு தெரியல. ஆடைக்கு இன்னொரு பேர் கலிங்கம். ஆடைக்கு இன்னொரு பேர்னா கலிங்கம். மேல உட்காந்து ஐயா ஐயா கலிங்கம் போகிறது, கலிங்கம் போகிறது, கலிங்கம் போகிறதுன்றாரு. ஆடை போகுது, ஆடை போகுது, ஆடை போகுது. அவர் சொன்னாரு, இக்கலிங்கம் போனால் என்ன? நல்ல கவனிச்சுங்க. இக்கலிங்கம் போனால் என்ன? மாமதுரை சொக்கலிங்கம் உண்டே துணை. இக்கலிங்கம் போனால் என்ன? மாமதுரை சொக்கலிங்கம் உண்டே துணை அப்படின்னு. அப்போ அது எந்த அளவுக்கு அந்த நம்பிக்கை அவங்களுக்கு. அது மாதிரி இவங்க எல்லாம் கூட்டி வந்து உட்கார வச்சு மதுரையில எல்லாம் பண்ணி ஒருத்தர் சன்மானாயருக்கு அப்போ எல்லா சிறப்புகளையும் பண்ணி, ஆமா சொல்ல ஆரம்பிச்சாங்க ஒருத்தரா. அப்ப சொல்ல ஆரம்பிச்ச போது சில பாடலை கேட்டு மெய் சிரித்தான். சிலருடைய பாடலை கேட்டு கண்ணீர் வார நின்றான். சிலருடைய பாடலை கேட்டு கை தட்டி ஆஸ்பரிப்பான். சிலருடைய பாடல்கள் வெற்று உரைகளாக, ஆமா எந்த விதமான பொருளும் இருக்காதுப்பா, வெறும் சொல்ல மட்டும் அடிக்கிருப்பாங்க. அடிக்கடி திருவாங்க வாரியார் சொல்லுவாரு, எல்லாம் பாட்டாயா, எதனாலும் பாட்டு எழுதிடுறான். பாட்டுல ஏதாவது பொருள் இருக்க வேண்டாம். எதிக மோனையோட வந்து குப்பணம் குளத்துக்கு போனான். எப்படிப்பா? குப்பணம் குளத்துக்கு போனான், கூடவே நானும் போனேன். எப்படா வந்தா என்றால் இப்பதான் வந்தேன். இப்ப எப்ப இப்ப எதுப்பா எப்படி வந்திருக்கு சொல்லு. குப்பணம் குளத்துக்கு போனான், கூடவே நானும் போனேன். எப்படா வந்தா என்றால் இப்பதான் வந்து. இது பார்த்த ஐயா அவர் கேட்பாரு. எது வேணாலும் போனோம். பாடல்கள் எதுல நம்ம புலவர்களை போல என்னமா ஒரு பாட்டு இசையா இருக்கும், அதே பாட்டை வசையா மாத்திடுவாங்க. வசையா இருக்கும், அதே இசையா மாத்திடுவாங்க. வசைனா பழி, இசைனா புகழ். ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா, நாகப்பட்டினம் என்ன ஊருப்பா? நாகப்பட்டினம்.
காத்தான் ஒரு வள்ளல், பெரும் வள்ளல் சத்திரம். ஆமா, அந்த சத்திரத்துல எத்தனை பேர் போனாலும் எப்போது போனாலும் இல்லை என்று சொல்லாமல் அன்னம் கொடுத்து கொண்டே இருப்பார்கள், உணவு படைத்துக் கொண்டே இருப்பார்கள், சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். எப்ப போனாலும் எத்தனை பேர் போனாலும் தானம் அப்படின்னு எல்லாம் ஊர் போலாம் பேரும் புகழும் பெற்று. காத்தான் அவன் பேரு, வள்ளலுக்கு பேரு காத்தான். ஒரு புலவர் வந்தார், ஊர் எல்லையில பெண்ணை உட்கார்ந்து கேட்டாரு, அப்பா இங்க எங்கேயாவது அகதிகளா வந்தவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு தங்கறதுக்கு இடம் இருக்கா அப்படிங்க. என்னையா அப்படி கேட்ட? அதோ தெரியுது பாரு அந்த தெருக்கோடியில ஒரு பெரிய சத்திரம், அது காத்தான் என்ற வள்ளலுடைய சத்திரம். எத்தனை பேர் போனாலும் எப்ப போனாலும் இல்லை என்று சொல்லாமல் உணவு தந்து கொண்டே இருப்பார்கள், சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம். வெளியூர்னால உங்களுக்கு அது தெரியல, அங்க போங்க அப்படின்னா. இப்ப பாருங்க, பசி வயிற்ற கொள்ளுது, ஆஹா நல்ல இடத்துல காட்டிட்டீங்களே, உங்களுக்கு ரொம்ப மிக்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்தாரு. மடத்துக்காரங்க வரவேற்பு பண்ணாங்க, ஐயா நெடுந்தலையிலிருந்து வர்றேன், கடும் பசி, எனக்கு உண்பதற்கு உணவு கொடுங்க. கொஞ்சம் நடந்து களைப்பா வந்திருக்கீங்க, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கங்க, நாங்க கூப்பிடுறோம் சாப்பாடு. வந்த களைப்புல படுத்து தூங்கிட்டாரு. தூங்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சாரு. ஐயான்னாரு, இன்னும் கொஞ்ச நேரம் படுத்துங்க, ஓய்வு எடுத்தாரு. திரும்பவும் படுத்துட்டாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஐயா உணவுனாரு, இன்னும் ஒரு நாளைக்கு பொறுங்க வந்துருது. அந்த புலவருக்கு இவங்க உட்கார வச்சு சோறு விடிஞ்சு போச்சு. சாயந்தரம் வந்தவர் சோறு எப்ப கிடைச்சது? விடிஞ்சு போச்சு. ஏதோ சாப்பிட்டாரு, வெளியே வந்தாரு. எத்தனை பேர் வந்தாலும் எப்ப வந்தாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுப்பானா. ஒரு பெரிய வள்ளலா, ஒரு ஆளு நான் வந்திருக்கேன், எனக்கு சோறு போட முடியல அப்படின்னு அவருக்கு வேக வேக கோபமா வந்தது. உடனே என்ன பண்ணாருன்னா அப்படியே பார்த்தாரு. அந்த சோறு நல்ல வெளிச்சம் பளிர்னு வெள்ளையா இருந்தது. அப்புறம் அப்படியே பார்த்தாரு, அங்க சமைச்சு போட்டு அடுப்பு கறி ஒண்ணு கிடந்தது, கறி துண்டு எடுத்தாரு. 4 வரி அருமையா எழுதினாரு. அந்த சோத்துல 4 வரி, கத்து கடல் சூழ் நாகை காத்தாந்தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போதில் அரிசி வரும், அத்தமிக்கும் போதில் அரிசி வரும், குச்சி உலகிலிட ஊரடங்கும், ஓர் அகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளி எழும் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. காலையில நம்ம சத்திரத்துல வேலையெல்லாம் எப்படி நடக்குது, நம்ம பணியாளர்கள் எப்படி வேலை செய்யறாங்க, அது பார்க்கணும்ல, ரொம்ப முக்கியம். ஒருத்தர் ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டமே இருக்கக்கூடாது, அது அவங்க போய் கண்காணிக்கணும். அதுதான், அது பாரதியத்தான் கேட்கணும். அது ஒரு பெரிய தனி கதை. வேலைக்காரங்களால பாரதி பட்ட கதையை அற்புதமா சொல்லுவான். ஆமா, அந்த பாரதி இப்பதாப்பா செப்டம்பர் 11 செப்டம்பர் ஆமாப்பா டிசம்பர் 11 செப்டம்பர் 11 டிசம்பர் 11 பாருங்க. அப்போ அந்த மாதிரி கோபம் வந்ததுல கத்து கடல் சூழ் நாகை காத்தாந்தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போதில் அரிசி வரும், குச்சி உலையிலிட ஊரடங்கும், ஓர் அகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளி எழும் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டானா. வந்தார் அந்த காத்தான். வந்தவருக்கு பளிச்சுன்னு இருந்து வெள்ளை வளர்ந்து இந்த சோத்துல யாரோ என்னவோ எழுதியிருக்காங்களே அப்படின்னு போய் பார்த்தான். படிச்சுட்டான்.
ஓரளவுக்கு தமிழ் ஞானம் உடைய ஆளு. ஆஹா, என்ன நடந்தது? அஷ்டமிக்கும் போதுதான் அரிசி வரும்டா, அதை குச்சி உலையில போட ஊட அடங்கி போகுங்கிற. அப்புறம் இலையில சோறு போடுறதுக்குள்ள விடிஞ்சு போகும்னு எழுதி போட்டு போயிட்டாரு. இவ்வளவு காலமா நம்ம செய்த அந்த வேலைக்கு இப்படி ஒரு அவமானமா அவன் சேர்ந்து போச்சு. மனசு ரொம்ப நொந்து போய் கூப்பிட்டு பணியாளர்கள் என்னப்பா நடந்தது? அது மாதிரி ஒரு புலவர் வந்தாரு, அவர் வந்த நேரத்துக்கு எல்லாம் தயாராகல, இந்த மாதிரி நேரம் ஆச்சு. இப்படி எழுதிட்டதா இவ்வளவு காலமா சேர்த்து வச்சு அந்த பேரும் பூரம் ஒரு நாள்ல ஒரு நொடியில ஒடி போச்சு. போ, இப்ப மாதிரி போக்குவரத்து பஸ் வசதி எல்லாம் இல்ல நடந்தானே போயிருப்பாரு. 4 பக்கம் ஆள் போங்கடா, அந்த புலவரை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்கடான்னு. 4ஆம் பக்கம் தேடி போங்க, அந்த புலவரை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்கணும். 4 திசையில ஆட்கள் போனாங்க. எப்படியோ ஒரு பக்கத்துல மாட்டிக்கிட்டாரு, அவர் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப மாதிரினா வீட்டுல பஸ் அவர் வேலை போயிருப்பாரு. அப்ப நடந்தால போன எங்கேயோ ஒரு பக்கம் போனாரு, கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு வந்து காத்தான் வணக்க சொல்லி, ஐயா ஆண்டாண்டு காலமா நடந்துட்டு இருக்கு, இதுவரை எந்த நிலையில இப்படி ஒரு நிலை எனக்கு வந்ததில்லை. இவ்வளவு நாள நான் செய்தெல்லாம் வீணா போச்சு. இப்படி ஒரு வசை என்னைய திட்டி இப்படி ஒரு பாட்டு எழுதிட்டீங்களே அப்படின்னா, என்ன உன்னை நான் திட்டி எழுதியிருக்கேனா? இல்லையே. அப்புறம் உன்னை புகழ்ந்துதாயா பாடியிருக்கேன், இகழ்ந்து பாடல. உன்னை எப்படி பாடியிருக்கேன்? புகழ்ந்து பாடியிருக்கேன். நான் ஒன்றும் புரியல, என்ன சொல்றீங்க? கத்து கடல் சூழ் நாகை, பேரு ஒளி எழுப்புகிற கடல் நாகை, நாகப்பட்டினம் சத்திரம். அத்தமிக்கும் போதில் அரிசி வரும்னு எழுதியிருக்கீங்களே, பொழுது சாயிற நேரம் தான் அரிசி வரும்னு சொல்றீங்க. அப்படி அர்த்தம் இல்லையா? ஊர் உலகத்திலேயே அரிசி இல்லை என்று போனாலும், அஸ்தமித்து போனாலும், உலகத்திலேயே அரிசி கிடைக்காம அஸ்தமித்து போனாலும் உன்னுடைய சத்திரத்துக்கு அரிசி வரும். அஸ்தமிக்கும் போது அரிசி வரும். அப்படியா? குச்சி உலையிட ஊரடங்கும். ஊரடங்கு அப்படி இல்லையா? குச்சி உலையில நீ போடுற போது அரைப்படி ஒருபடி போடுறதில்லை, இந்த ஊரே அடங்கி உண்ணுகிற மாதிரி ஊர் அடங்களும் சாப்பிடுற மாதிரி அவ்வளவு போடுவேன். ஓ அப்படியா? அதுக்கு பிறகு ஓரகப்பை அன்னம் இலையில வெள்ளியில விடிஞ்சவனு, அது இல்லையா? இலையில உன்னுடைய சக்கரத்துல சாப்பாடு போடுற போது அந்த சாப்பாடு கேவா கலர் டெக்னிக் கலர்ல இருக்காது, வெள்ளை கலர்னு வெள்ளிய அப்படியே சாப்பாடு இலையில கொட்ட மாதிரி இருக்குமா. இப்ப பாட்டை பாருங்க, உள்ளபடியா திட்டித்தான் இருந்தா அதே பாட்டை ஒரு எழுத்த கூட மாத்தாம, ஒரு எழுத்த கூட மாத்தாம அந்த பாடலை என்ன அழகா கத்தி கடசூல் நாகை காத்தாண்டன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போதில் அரிசி வரும், குச்சி உலையிட ஊரடங்கும், ஓரகப்பை அன்னம் எழுதிட வெள்ளி எழும் என்று சொன்ன. அப்படி இப்போ இங்க இந்த உருத்திர சன்மனாகிய அந்த ஊம பிள்ளை பாடல்ல சிறப்பா இருந்ததுன்னா நெய் சிரித்து போறான், கையில் எழுப்புறான், தலையை அசைக்கிறான். சரியில்லைன்னா இப்ப நெய்ப்பாட்டினாலே அத்தனையும் சொல்லிடுறான் அப்படின்னு பார்க்கறாங்க. அப்போ ஒவ்வொரு பாடலுடைய பொருள் ஆழம், சொல்ல ஆழம், கருத்து, ஜெயப்பம் எல்லாம் பார்த்தேன். அப்போ எல்லாருமா என்ன பண்ணாங்க, புலவர்கள்லாம் பார்த்தாங்க. அப்ப நம்ம நிறுத்து தராசல போட்டு நம்முடைய தகுதி என்னங்கிறத அப்படியே புட்டு புட்டு வச்சுட்டாங்க இந்த பாலகன். ஆமா, நாம வீணா தலக்கணும் கர்வம் பிடிச்சு போய் நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன்னு பேசுறதுல அர்த்தமே இல்லை. இனிமேல் நாம் அனைவரும் எல்லாரும் ஒரு மனப்பட்டவராக ஒன்றுபட்டு நம்முடைய வேறுபாடுகள் எல்லாம் நீக்கி அன்புடையவர்களாக, பண்புடையவர்களாக, பாசமுடையவர்களாக ஆவோம் என்று அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்தார்கள். அவருடைய கலகமெல்லாம் நீங்கியது. அப்போ
சங்கத்தார் கலகம் தீர்த்த திரு விளையாடல் நிறைவு பெற்றது. சரியப்பா பாப்பா.